ஏன் தனுஷே எடுத்துங்களேன். நீங்க வந்து தனுஷ் ஆரம்பத்துல ஒரு படம் அது வந்து துள்ளுவதோ இளமை நடிச்சாரு. ஆமா. அதுக்கப்புறம் காதல் கொண்டே நடிச்சாரு. அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா தனுஷ பட்டி தொட்டி எல்லாம் கொண்டு போய் சேர்த்த ஒரு படம் பாட்டு என்ன தெரியுமா? இந்த மன்மத ஆமா, ராசா திருடா மன்மத திருடி. ராசா சாயா சிங்கோட ஆமா. ஆடினார்ல திருடா திருடி அந்த பாட்டு. சோ இது மாதிரி சினிமாவில் நடக்கும். அப்படி வந்து சூரிக்கு வந்து அந்த பரோட்டா காட்சி அது வந்து பாத்தீங்கன்னா இந்த வெண்ணிலா கபடி கபடி குழுல குழு. அது யதார்த்தமான ஒரு காட்சி. அதுல சூரி நடிக்க போய் அது வந்து பரோட்டா கொண்டு வந்து வைப்பாங்க. 50 பரோட்டா சாப்பிட்டா என்னமோ ஃப்ரீ 1000 ரூபாய் என்னமோ காசு சொல்லுவாங்க. கட்ட தேவையில்ல. ஆமா. காசுன்னு கட்ட தேவையில்ல. 50 பரோட்டா சாப்பிட்ற பக்கத்துல பாத்தீங்கன்னா கோட்டெல்லாம் அழிச்சிட்டு வந்து 47 48 வைக்கும்போது இல்ல போங்காட்டம் ஆடுறீங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாரு. சோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் சாப்பிட்றேன் வா அப்படின்னு சொன்னார் பாருங்க. அதுல ஒரு தியேட்டரே கிளாப் பண்ண ஆரம்பிச்சு பரோட்டா சூரி அப்படிங்கிற நேமோட பெரிய அடையாளம். நீங்க சூரியெல்லாம் பாத்தீங்கன்னா ரஜினி கமல்ல இருந்து எல்லாரோடையும் நடிச்சாரா? கரெக்ட். பெரிய ஒரு காமெடி நடிகனா நடிச்சாரா? அதுக்கப்புறம் இன்னைக்கு பாருங்க ஹீரோவா டிரான்ஸ்பர்மேஷன் ஆகி ஆமா. பல படங்கள்ல இன்னைக்கு ஹீரோவா நடிச்சிட்டு இருக்காரு. மண்டாடின்னு ஒரு படம் நடிக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு 65 கோடி ரூபாய்க்கு வந்து வியாபாரம் ஆயிருக்கு அந்த ஹோல் பிக்சர் அப்படிங்கிறாங்க. சோ அப்படி ஒரு காமெடியன் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீரோ அந்தஸ்துக்கு வந்து இன்னைக்கு நிறைய படங்கள் நடிச்சு சக்சஸ்ஃபுல்லா இருக்காரு.